வரலாற்றையே தலைகீழ மாற்றி வரலாறு சொல்றார். இங்க மிக முக்கியமா ஆரியர் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நச்சு விதையை பரப்புகிறார்கள். யார்? திராவிட இயக்கத்துக்கு சொல்றாரு. நேற்று ஆளுநர் இது எங்க ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் திட்டம் போட்டு நாம என்னென்ன பிரச்சாரம் பண்ணமோ நம்முடைய மக்களுடைய சம்பளத்தை வாங்கிட்டு அங்கே போய் எதிரான ஒரு கூட்டத்தை செய்து கொண்டு அதே மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு இப்படி எல்லாம் இவ்வளவையும் சமாளிக்கணும் நம்முடைய முதல்வர். அவர் அதை பற்றி கவலையே படலை. மிக முக்கியமாக ஏன்னா மக்கள் அவர் பக்கம் இருக்கிறார். மக்கள் முதல்வர் ஆட்சியில் எல்லா தரப்பு மக்களும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அளவில் இங்கே சொல்கிறார் பாருங்க. எங்களுக்கு போய் ஆரியரை பற்றி ஒரு பாடம் எடுக்கிறார். இதை வழக்கத்தில் சொன்னதே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே நம்முடைய இயக்கம் தான், ஐயா திராவிட இயக்கம் தான். அந்த வேலை நேற்று பேசுகிறார். ஆரியர் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நச்சு விதையை பரப்புகிறார்கள். ஆரியர்கள் என்பவர்கள் ஆசிரியர் போன்று கற்பிப்பவர்கள். இவங்கெல்லாம் ஆசிரியர்கள் போன்று கற்பித்தல. ஆசிரியர்னா யார்? எந்த ஜாதிக்காரன்? மேல் ஜாதியா உள்ளவா, கீழ் ஜாதியா படிக்காத அப்படின்னு சொல்றது தானே உன் மனு தர்மம். பெண்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்றது தானே உன் மனு தர்மம். அந்த மனு தர்மத்தை தானே அரசியல் சட்டமாக்கணும்னு இவ்வளோ முயற்சி நடக்குது. கொஞ்சம் ஏமாந்தோம்னா அதுக்கு தான் முதல் கட்ட இந்த மொழி படையெடுப்பு, அதுக்கு தான் மற்றது இவைகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நல்லா புரிந்து கொள்ளணும். மும்மொழி மும்மொழி என்று சொல்லுகிறீர்களே, மும்மொழி எதுக்கு தேவை? அண்ணா 57 ஆண்டுகளுக்கு முன்னால நிறைவேற்றினார் சட்டம் திட்டம். இன்னும் கேட்டால் இடையில குடியரசுத் தலைவர் ஆட்சி 3 முறை வந்திருக்குது. அவங்களுக்கு கூட இந்த துணிச்சல் கிடையாது. இப்போ மாற்றலான்னு எவ்வளவு தைரியம் இருந்தால் மும்மொழி எதுக்காக மும்மொழி? சரி, அந்த மும்மொழி எங்களுக்கு மட்டும்தானே அரசியல் சட்டம் இருக்கு. தேசிய மொழி இந்தி மொழி என்று நீங்கள் சொல்லுவதில் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். முதலமைச்சர் அதனால தான் ஓங்கி அடித்து உறுதியாக இருக்கிறார். அதை பற்றி கவலையே படலை. களங்காடுவதற்கு தயாராக இருப்போம் என்று சொல்கிறார். தார் சட்டி சொன்னார் நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள். அவர்கிட்ட தார், அதுக்கு முதல்ல கலைஞர்களுக்கு தார் சட்டி சொன்னார். அந்த தார் சட்டி பிரஷும் எப்பவும் தயாராக வச்சிருக்கிறோம். அதுதான் மிக முக்கியம். அது எப்போ வேணாலும் இருக்கும். அது சாதாரண ஒரு அடையாளம். மிகப்பெரிய அளவுக்கு முதல்ல ரொம்ப பேருக்கு தெரியாத பெரியாருடைய போராட்டம் எப்படி வெற்றி பெற்றது, தமிழுக்கு என்ன சிறப்புன்னா 1952 ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே தார் சட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல அழிச்சாங்க. சில பேர் கூட கேட்டாங்க, அவங்க பெரிய இராணுவம் வச்சிருக்காங்களே இதனால என்ன ஆகுனார். எதுனாலும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்த உடனே முதல்ல எப்படின்னா இப்போ போய் 3 வார்த்தை இருக்கு ரயில்வே ஸ்டேஷனில். திராவிட இயக்கம், திராவிட கழகம், திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம், அண்ணா இயக்கம், கலைஞருடைய இயக்கம் என்ன செய்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளம்னா மேலே ஹிந்தி. இந்த 3 எழுத்துல மேலே ஹிந்தி, அப்புறம்தான் இங்கிலீஷு, கீழே தமிழ். இது வந்த பிற்பாடு தொடர்ச்சியாக நடந்த பிற்பாடு தான் கீழே இருக்கிற தமிழ் இப்போ மேலே போனது. கீழே இருந்த தமிழை மேலே கொண்டு வந்த இயக்கம் எங்களுடைய இயக்கம். இந்த வரலாறு தெரியாத கட்டுக்குட்டிகளே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நெருப்போடு விளையாடாதீர்கள், அதுதான் மிக முக்கியம். எனவே அதுக்காக மீண்டும் மீண்டும் ஒத்தியை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அமைதியாக இருப்பாங்க, ஆனால் விளக்கம் தெளிவாக இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். அந்த வாய்ப்புகளை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தோடு தான் இன்றைக்கு இவ்வளவு பெரியது. சரி, மும்மொழி என்று சொல்லுங்க, தேசிய மொழி என்று சொல்லுகிற போது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். இந்திய அரசியல் சட்டம் இதோ வைத்திருக்கிறோம். இந்திய அரசியல் சட்டத்தில் 8வது அட்டவணையில் மிக முக்கியமா மொழிகள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காங்க. இருக்கு மிக முக்கியமா. எங்கேயாவது தேசிய மொழிங்கிற வார்த்தை இருக்கா? முதல்ல 14 மொழி, இப்போ 22 மொழின்னு ஆக்கியிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட மிக முக்கியமா அந்த 8வது அட்டவணையில் அரசியல் சட்டத்தில் லாங்குவேஜஸ் அவ்வளோதான். இந்திய அரசியல் சட்டத்தில் தேடி பார்த்தாலும் கூட ஹிந்தி தேசிய மொழிங்கிற வார்த்தை கிடையாது. அதுதான் மிக முக்கியம். பதில் இருந்தால் சொல்லுங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் சொல்லியிருக்கிறான், ஒரு காலத்தில் லிங்க் லாங்குவேஜ் இணைப்பு மொழின்னு சொன்னால், இப்படி பல இடங்களில் சொன்னார்களே தவிர அது எதுவுமே செய்யவில்லை. ஆகவே அந்த மொழி சரி, எங்களுக்கு மும்மொழி சொல்றியே, எதுக்கு அந்த பிள்ளைகள் இப்போ 2 மொழி கற்றுக்கிட்டவங்க எங்கே போனாங்க? விண்வெளி பயணத்துக்கு போனாங்க பாருங்க. சந்திராயனுக்கு போறார் மயில்சாமி அண்ணாதுரை, அந்த விஞ்ஞானி. அவர் என்ன இருமொழி போடுறதா? சாதாரண பள்ளிக்கூடம்.
வீரவேல் வெற்றிவேல் அங்க போனாரு. அவருக்கு 2 மொழி தான் தேவையில்லை, 3வது மொழி எதுக்காக? இந்தி என்ன பண்றது? நம்மால் முட்டாள்தனமா சில பேர் சொன்னான். இங்க அறவேக்காடு அண்ணாமலை மாதிரி பல பேர் இருக்காங்க. அது மாதிரி அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, வேலை கிடைக்கும், இந்தி கற்றுக்கிட்டாதான் வேலை கிடைக்கும்னா. இந்தி மாநிலத்தில் தான் இங்கே வேலைக்கு வந்திருக்கான். நம்மளாலாம் படிச்சுட்டோம். திராவிட இயக்கம்லாம் படித்து எல்லாம் டாக்டர் ஆகிட்டாங்க. திராவிட இயக்கத்தில் எல்லாரும் வக்கீல் ஆகிட்டாங்க, பெண்கள் உள்பட எல்லாரும். விவசாயத்துக்கு ஆள் கிடையாது, வேலை இல்லை. சர்வர் இருக்கா பாருங்க, அந்த வேலைக்கெல்லாம் இன்னுமே நாங்கள் போக மாட்டோம்ட்டோம் ஹோட்டலில். அவன் உட்காந்துட்டு நம்ம மொழியை படிச்சுட்டு அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவனுக்கு வேலை கொடுக்குறோம். நாம் தமிழ்நாடு தான் அவனையும் வேலை காக்குது. அவன் வெறுக்கிறது இல்லை. நம்மளே சொல்கிறான், அவன் இல்லைன்னு எங்கள் வேலை நடக்காதுங்க, கட்டட வேலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ எது எவ்வளவு பொய்யான தகவல் பாருங்க. அவன் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்காது, இந்திக்காரனுக்கே நாங்கள் தான் வேலை கொடுக்குறோம். அப்புறம் என்ன ஹிந்தி படித்தவன் கூட இங்கே வந்திருக்கான், தாய்மொழியாக வச்சவன். எங்காலெலாம் எங்கே போயிருக்கான்? அமெரிக்காவுக்கு போயிருக்கான், மிகப்பெரிய அளவுக்கு என்ஜினியராக இருக்கான். காரணம் திராவிட இயக்கம். இந்த மனு தர்மம் நடந்திருந்தா இந்த வாய்ப்பு வருமா? அதனால முதலமைச்சர் டாக்டர் ஆகுது, மிகப்பெரிய. அதை ஒழிக்கிறது தான் நீட் தேர்வு சொன்னாரே சகோதரர்கள். புதிய கல்விக் கொள்கை என்ன? புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை. இந்தியா முழுக்க ஒரு அதிகாரம் உண்டா? மிகப்பெரிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இது வச்சுக்கொண்டு நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு திரும்பி கேட்டால் மைனாரிட்டி அரசு, மோடி அரசு. நாற்காலி நம்ம நாற்காலி மாதிரி இங்கே ஸ்ட்ராங் நாற்காலி, முதல்வர் நாற்காலி ரொம்ப ஸ்ட்ராங். இந்த காலெல்லாம் ஆடல. அவர் யாரையும் சரி கட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப பேர் பார்த்தோம் வடநாட்டு, அதுதான் பாத்திரம், அதுதான் குறுக்கு சால் விடுறான். என்னன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியுமா? நடக்காது. கூட்டணி கட்சிக்காரர்கள் சொன்னார் பாருங்க, கூட்டணி அவருக்கு இவருக்கு அது சொல்ல முடியுமான்னா முடியாது, தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னா, முதல்ல இருந்த கூட்டணியை விட எக்ஸ்பேண்ட் ஆகுது, சுருக்கலை, ஆளை காணாத போல. நாங்கள் யாரும் வாய்ப்பு கேட்க வேண்டியதில்லை. நீ என்ன பண்ணாலும் இந்த கூட்டணியில் ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது. இன்னும் கேட்டா மற்ற கட்சிகள்லாம் கியூவில் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள தள்ளோட இவங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஆகவே தான் கொள்கை கூட்டணி. என்ன காரணம்? இந்த கூட்டணி பதவிக்காக வந்தது அல்ல. நல்லா சொன்னார் அந்த ஒரு கூட்டத்தில் கூட, இது எதிர்கட்சியா இருக்கும் போது காவிரி பிரச்சனையில ஒன்று சேர்ந்தவர்கள். அன்றைக்கு கொள்கையா இருக்கிறதுனால இங்க ஒன்றும் அசைக்க முடியல. மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு பெருகி கொண்டே இருக்குது. அவர் ஒன்றும் இல்லையே, மிகப்பெரிய அளவுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் போறாரு. போயிட்டு அங்க வந்த உடனே பார்க்கிறார், இந்த கடைவீதியில் போறாரு பாருங்க, சாதாரண தோழர்கிட்ட போய் அங்க டீ குடிக்கிறார். மக்கள்லாம் வர்றாங்க, தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைய கொடுக்குறாங்க, மற்ற இப்படி காட்டி மிகப்பெரிய அளவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறாரு. எந்த முதலமைச்சருக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு கீழே இறங்கி அடித்தள மக்களை சந்தித்து துணிவா போறார். அவர் பாதுகாப்பு இல்லை. மோடி வந்தாரு, இந்த சூழல் இருந்துதா? ரோட் ஷோ வெளியிலலாம் இருந்து பார்ப்பார். ஏன் உங்களுக்கு கிடையாது? தமிழ்நாட்டில் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நமக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. ஆனால் இந்த கொள்கை மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே இவ்வளவு வந்த உடனே என்ன செய்யறதுக்கா நிதி கொடுக்காது. ஒரு காசு கிள்ளி கூட நம்முடைய வரிப்பணம், இன்னும் அவர் வீட்டு பணம் இல்லை, நம்ம கொடுக்குற வரிப்பணம். அதனால வெள்ளம் வருதா, புயல் அடிக்குதா, இதெல்லாம் கிடையாது. அதனால எதிர்காலத்தை உணரும் திட்டங்கள் செய்யறது மட்டுமல்ல, வருகிற ஆபத்தை அவர் உணர்றார். அதனால தான் தொகுதியை குறைக்கணும்னு சொன்னால் நாளைக்கு கூட்டம் போட்டிருக்காரு. வருமுன்னர் காப்பது அதுதான் மிக முக்கியம். வந்த பிற்பாடு வைத்தியம் செய்கிறது வேற, ஆனால் அதுக்கு முன்னால் செய்யக்கூடியது தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. ஆகவே இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. உங்களுக்காக அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும், பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் நினைப்பதற்கு என்ன காரணம்னா, அவருக்காக அல்ல, அல்லது இவருக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. அதுதான் நினைத்து பார்க்கணும். உங்களுடைய வருங்கால சந்ததிக்காக. உங்களுடைய வருங்கால சந்ததி உயர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இது வெறும் அடுத்த தேர்தலை பொறுத்தது மட்டுமல்ல நண்பர்களே, அடுத்த தலைமுறையை காப்பாற்றுகின்ற மிக முக்கியமானது. எனவே நான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி, அதை தந்திருக்கிற ஆட்சி நாயகன், அவருக்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய அமைச்சர் போன்றவர்கள், உழைக்கின்ற தோழர்கள், ஆதரவு காட்டுகிற தாய்மார்கள்
எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளர்க. அவருடைய வாழ்க்கை நீண்டால் தமிழ்நாட்டில் வரலாறு பொற்காலம் பொன்னேடுகளை இணைக்கும். வாழ்த்துவோம். இந்த நேரத்தில் கட்டி முச்சு போந்து வாழ்த்துவோம். அதன் மூலமாக வருங்கால சந்தையினுடைய வசமும் வளமும் அறிவும் பெருகும். நன்றி, வணக்கம்.